ஹாய் எல்லாருக்கும் இந்த விஜயனோட நெஞ்சார்ந்த வணக்கம். இன்றைக்கி நான் குட்டி கவிதை சொல்ல போகிறதில்ல, ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். அந்த குட்டி ஸ்டோரியோட தலைப்பு கைவிடா நம்பிக்கையும் முன்னேற்ற பயணமும். ஒரு மனுஷனுக்கு பசிச்சா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, தங்குறதுக்கு ஒரு வீடு, ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு பைக்கு, இது எல்லாமே அடிப்படை தேவை. ஆனால் அதுக்கெல்லாம் துட்டு பணம் வேணும். அந்த பணத்தை சம்பாதிக்க ஒரு அழகான கிராமத்தில் இருந்துட்டு அழகான குடும்பத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வெளியூருக்கு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு வரான். ஆனால் இது அடிப்படையாகவே இருக்கணும், பட் அது இல்லை. ஆனால் இது அந்த பையனுக்கு இது ஆசை கிடையாது, கனவு நிறைவேறாத ஒரு கனவு தான் இப்போ நான் சொன்னது. நல்ல பெரிய கம்பெனி, டாப் லெவலில் உள்ள கம்பெனி தான். வேலைக்கு போயிட்டா மட்டும் அவன் கேட்டதெல்லாம் கிடச்சிருமா? கண்டிப்பாக இல்லை. அடுத்த லெவலுக்கு போகணும். ஆனால் அவனோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது அந்த கம்பெனி இல்லை, அவன் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க வேலை தான். அது அவனுக்கு நல்லாவே தெரியுது. நம்மளோட வளர விடாமல் தடுக்கிறது நம்ம பார்க்குற இந்த வேலை தானே தெரிஞ்சும் வேறு வழி இல்லை, வேலை பார்த்து தான் ஆகணும். ஏன்னா அவனோட சூழ்நிலை அப்படித்தான். வேலையை விட்டு போகவும் முடியலை, தூக்கி எறிஞ்சிட்டு கண்டினியூ பண்ணுறதுக்கும் அவனோட மன உளைச்சல் அந்த மாதிரி இருக்குது அந்த பையனுக்கு. இந்த மாதிரி நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? அந்த பையன் மாதிரி நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்களா? இதே போல தான் ஒரு கட்டத்தில் அந்த பையனோட அப்பாவோட உடல்நிலை ரொம்ப மோசமான நிலையில் இருந்துச்சு. ரொம்ப வருத்தத்தில் இருந்தான். எப்படியாவது காப்பாற்றணுன்ற எண்ணம் இருந்துச்சு, ஆனால் காப்பாற்ற முடியாதுங்கிறது அவனோட பிரெயின் சொல்லிட்டு இருந்துச்சு. பட் காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் அவன் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அவங்க அப்பாவை அட்மிட் பண்ணான். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, பட் காப்பாற்ற முடியாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு எண்ணம், காப்பாற்ற முடியாதுன்னு கல்லறை வரைக்கும் கூட போய்கிட்டு திரும்பி வந்தவங்க இருக்காங்க. அதுபோல் அந்த ஒரு அதிசயம் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட அப்பாவை காப்பாற்றிட முடியாதா என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. அந்த இதில் தான் அவன் அந்த முயற்சியும் எடுத்தான். ஒரு பக்கம் அப்பா, ஒரு பக்கம் வேலை. இந்த ரெண்டுதோட வழிகளையும் ஒன்றா சொல்லணும்னா நம்மளோட இறப்பு எப்போன்னு தெரிஞ்சிருந்தா நம்மளால் அடுத்த நொடிகளை கடக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்படித்தான் இந்த இரண்டு வழிகளுமே தனக்கு வேலை கிடைக்காதுங்கிறது, அடுத்த லெவலுக்கு போக முடியாதுங்கிறது தெரிஞ்சும் அங்கே நம்மளோட பயணங்கள் இருக்குது. அப்பாவை காப்பாற்ற முடியாதுங்கிறதும் தெரியும், பட் இருந்தாலும் அங்கே முயற்சி பண்ணுறோம், ஒரு வேளை நடந்துடாதா அப்படின்னு. இதோட வழிகள் அந்த இறப்பு மாதிரி தான். இந்த இதில் நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா, இந்த சூழ்நிலைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னன்னா, சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நாம் செய்யும் அந்த உண்மையான முயற்சிகளும் கைவிடாத நம்பிக்கையும் தான் ஒரு உண்மையான ஒரு பலம். ஒரு பாதை அடைக்கப்பட்டால் இன்னொரு பாதை திறக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு கடந்து செல்வோம். தேங்க்யூ.